வணக்கம் geeks, welcome to Phone Arena Tamil. பாருங்க மொத்தம் பாருங்க, நான் வந்து எர்த்தை எவ்வளோ தூரம் ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் தெரியுமா? ஒரு காலத்தில் சொல்லுவாங்கடா பிராண்ட் அம்பாசிடர்ஸ்லாம் ஐ ஃபீல் சுப்பாரியா அப்படின்னு. நான் வந்து இந்த ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, எர்த்தை பாதுகாக்கிறேன்ற ஒரு மன திருப்தி பார்த்தில்லைங்க. 227% நான் வந்து காப்பாற்றிருக்கேன். ஏன்னா அது வந்து புதுசாக அந்த ஏஓடி கலர் வாய்ஸில் இருக்குது. அதே இப்போ வந்து ரியல்மி யூஐ அப்புறம் ஆக்சிஜன் ஓஎஸ் இது எல்லாத்துலேயுமே வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து ரியல்மி 12 Pro அண்ட் 12 Pro Plus லான்ச் ஆகிடுச்சு. ஆமாம். ஸோ இதோட ப்ரைஸிங் இதில் எவ்வளோ போட்டிருக்குன்னா, நம்ம கிட்ட இருக்கிறது ஹை அண்ட் மாடல் 12GB 256GB மாடல். நம்ம யூனிட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குது. ஏன் சவுண்ட் வருது பார்த்தியா? சவுண்டு ஓஎஸ் இருக்கிறது சவுண்டு வரும். அது நல்ல டேட்டா, ஆக்சுவலாக நல்ல டேட்டா. இந்த புதுசாக ஓஎஸோட ஃபோன் வாங்குறாங்க ஒரு சிலர். இவ்வளோ நாள் ஸ்கூல் படிக்கும்போது சாதா ஃபோன் யூஸ் பண்ணியிருப்பாங்க, காலேஜ் அப்போ கூட வேறு ஏதாவது சாதா ஃபோன் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓஎஸோட ஃபோன் வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்க, நைட்டு திடீர்னு யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அதான் என்ன ஆகும், 24 நேரம் ஃபோனில் தானே இருப்பாங்க. அந்த டைமில் நைட் யூஸ் பண்ணும்போது திடீர்னு சும்மா கை கேக்குதா, அண்ணா என் ஃபோனில் கேமராவில் ஏதோ பிரச்சனை போல, நான் சத்தம் வருது, நான் ஃபோனுக்குள்ளேருந்து சவுண்ட் வருதுண்ணா அப்படின்வாங்க. அது ஓஎஸ் தான், வேறு எதுவும். சரி, இதில் 38,000 போட்டிருக்கு எம்ஆர்பி. நம்மகிட்ட இருக்குது 12GB 256GB. ஆமாம். ஸோ இது எக்ஸ்பெக்டட் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 32,000 அதில் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ். ஏன்னா இதில் வந்து 8/128 இருக்குது, 8/256 இருக்குது, 12/256 வந்து நம்மகிட்ட இருக்குது. 3 மாடல் இருக்குது. 3 மாடலுங்க. ஸோ பாக்ஸில் என்ன போட்டிருக்கு, நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து இந்த ப்ளூ கலர் தான். இதை தவிர இந்த பீச் கலர், இந்த போன வருஷம் வந்துச்சு இதே மாதிரி இன்னொரு கலரும் இருக்குது. அது தவிர ரெட் கலர், இந்தியா எக்ஸ்க்ளூசிவ் ரெட் கலரும் இருக்குமா. ஆமாம். ஸோ இது கூட சார்வேலி இங்கேயே வந்துருமே. 1.125 பாடி சார் வந்து 0.718. பாத்தியா, அதே தான் இருக்கு. அதே தான் இருக்கணும், இல்லைன்னா அவ்வளோதான். ஓகே ஓகே. ஸோ பாக்ஸில் என்ன போட்டிருக்குன்னா, பெரிஸ்கோப் போர்ட்ரேட் ஓஎஸ் கேமரா, அதுதான் வந்து மெயின் ஹைலைட்டாக இருக்குது. இந்த வாட்டி ஃபுல்லாக போர்ட்ரேட்டில் நிறையா ஃபில்டர்ஸ்லாம் வேறு இருக்காமே. ஆமாம், மூவி இன்ஸ்பயர்டு ஃபில்டர்ஸ்லாம் போட்டிருக்கானுங்க. அதெல்லாம் சும்மா அதே கலர் தான், ஒரு சில விஷயங்கள் நிஜமாவே நல்லா இருக்கு. அதை தவிர மெயின் கேமரா வந்து இந்த வாட்டி இந்த 200 MP கிடையாது, இப்போ வந்து 50 MP IMX 890 BBKக்கு உரியதான எல்லாத்துலேயும் இருக்கிற அதே IMX 890 தான். OnePlusல எதில் எடுத்தாலும் போடு IMX 890 போடுன்ட்டு சொல்லிட்டு இருப்போம். இப்போ ரியல்மியும் ஆரம்பிச்சிட்டாங்க. இது எத்தனை ஃபோனில் வரப்போகுதோ ஒரே குடும்பம். ஸோ அதை தவிர ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 2. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா 7050 இதுக்கு முன்னாடி இதில் இருந்துச்சு 11 Pro Plusல, 11 Pro 11 Plusல. ஆனால் இந்த வாட்டி வந்து 12 Proல ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 1 யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 7S Gen 2 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 7+ Gen 2ஓட சக்ஸஸர் கிடையாது. இது வந்து 7 Gen 1ஓட இன்னும் கொஞ்சம் ஒரு இதுவான. எதுக்கு நீ எப்பயும் மாதிரி சொல்லிட்டு 778 அப்படின்னு 778 மாதிரி இருக்கிற இது. ஓகே, கிட்டத்தட்ட 778 782G இந்த மாதிரி அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஸோ மற்ற இந்த டிமென்சிட்டி 7200 கம்பேர் பண்ணாதீங்க. இது வந்து கொஞ்சம் ஒரு மிட் ரேஞ்ச் இதுதான். எதுக்கு இந்த 7200 உள்ள கூட்டு வரான் அப்படின்னா வேற எதுவும் இல்லை, ரெட்மிக்கு தான் சொல்கிறான். ப்ரௌட் மொமெண்ட் வர்சனுக்கு. ஸோ அது தவிர 120Hz கர்வ்டு ஸ்க்ரீன் வந்து இதில் இருக்குது. ரெண்டுத்துலேயுமே கர்வ்டு ஸ்க்ரீன் தான். 12 Pro 12 Pro Plusல போன வாட்டியும் அதே தான் இருந்துச்சு கர்வ்டு ஸ்க்ரீனு. ஸோ வேறு எதுவும் இல்லை. பாக்ஸில் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாக்ஸில் ஓப்பன் பண்ணி பார்க்குறதெல்லாம் பார்க்கும்போது பசங்க நினைப்பாங்க, ஓ இப்போ தான் இதெல்லாம் பார்க்குறீங்களா அப்படிலாம் இல்லை, உங்களுக்கு காட்டணுமேனு காமிச்சிட்டு இருக்கோம். Type A to Type C, சூப்பர் ஒர்க் 67 வாட் சூப்பர் ஒர்க் சார்ஜ் இருக்குங்க, வேறு லெவல். ஸோ அது ஃபாஸ்ட்டாகவும் ஏறுதுங்க. 50 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு டக்குன்னு சார்ஜ் ஏறிடும். அதனால் அது கொஞ்சம் ஈஸியான ஒரு விஷயந்தான். நீங்கள் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணுறது ஒரு எம்ஐ ஃபோனாக இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு இது ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் எந்த சார்ஜர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ எல்லாமே BBK சூப்பர் ஒர்க் தான் யூஸ் பண்ணுறாங்க. முன்னாடி மாதிரி பிரித்து யூஸ் பண்ணுறது இல்லை. OnePlus இருந்தாலும், OnePlus, Oppo, இது நார்சோவாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அதே தான். ஸோ அதனால் அது வந்து ஒரு பெரிய பிரச்சனைலாம் இல்லை. சரி, ஃபஸ்ட்டு இதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். பில்டு குவாலிட்டி சூப்பராக இருக்குது. குவாலிட்டிலேருந்து ஸோ இதை விட இது கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி இருக்குல்ல. சாஃப்ட் ஆகியிருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆமாம், சாஃப்டாக மெட்டீரியல்லாம் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது இந்த கேமரா வந்து ஆக்சுவலாக மாடியூல் வந்து இதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த ரிங்கை மட்டும் பெருசாகிருக்காங்க போன ஜென்ரேஷனில். அந்த சுற்றி வர அந்த கிளாக் ஸ்டைலுக்கு சின்ன சின்ன வாட்ச் ஸ்டைல் இன்ஸ்பயர்டு அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. அதனால வந்து சின்ன சின்ன பேட்டர்ன்ஸ் அதெல்லாம் இருக்குது. இந்த இதுவும் இந்த சின்ன சின்ன இதுதான் அந்த ரோலெக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு வாட்ச் இன்ஸ்பயர்டு லக்ஸரி வாட்சஸில் இருக்கிற மாதிரி டிசைன் அப்படின்னு சொல்லி லைஃப் டைம் செட்டில்மெண்ட். அதே அந்த ரிப்பன் மாதிரி மேல இருந்து கீழே வரைக்கும் வருது. ஸோ இந்த வாட்டி 3 வேரியண்ட்டுமே வந்து லெதர் தான். பீச், ப்ளூ, ரெட் எல்லாமே லெதர். ரெட் தான் எக்ஸ்க்ளூசிவ் டு இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, 3.5mm ஜாக் ஏன் 3.5mm ஜாக் ரெண்டுத்துலையுமே கிடையாது.
அது நான் யோசித்தேன், ஏன்னா மிட்ரேஞ்ச் ஃபோன் தான், இதுக்கு எதுக்கு ஓப்போ தரல, இதுலேயும் தரல, அவ்வளோதான் விட்டுருங்க. ஓ சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. ஓகே, ஓப்போ தரல, ஒன் ப்ளஸ் தரல, யாருமே தரல, இப்போ இவங்களும் தரல, அவ்வளோதான். சரி, இந்த ரியல் டோன் மாதிரி ஏதாவது விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணியிருக்கலாமே டிஸ்பிளே லெவலில், ஏன்னா டிஸ்பிளே சூப்பராக தான் இருக்குது. கவர் டிஸ்பிளே டிஸ்பிளே வந்து நீங்கள் எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க, ஓப்போ இதில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஏதோ இதுலேயும் அதே டிஸ்பிளே இருந்துச்சு. அதே 6.7 இன்ச்சு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 120 ஹெர்ட்ஸ் கர்வ் டிஸ்பிளே தான் இருக்குது. எல்டிபிஓ பேனல்லாம் எதிர்பார்க்காதீங்க இந்த ப்ரைஸுக்கு. ஓரளவுக்கு நார்மலான வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே தான். ஆக்சுவலாக இந்த ஃபோன் வந்து நிறைய விஷயங்களுக்கு நல்லா இருந்தது, சர்ப்ரைசிங். 950 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் தான் அவங்க போட்டிருக்காங்க. ஓகேயா? ஸோ அதனால் மற்றவங்கலாம் வந்து 1800 நிட்ஸு, இந்த ரெட்மிலாம் வந்து அவ்வளோ பயங்கரமான நிட்ஸ் என்னமோ சொல்கிறாங்க, அதெல்லாம் வந்து போட்டிருக்கு. 2160 ஹெர்ட்ஸ் PWM டிமிங் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 90 நிட்ஸுக்கு கீழே போச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கிக்கின் ஆகிடும் PWM டிமிங்கு அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ அதான் இது இரிட்டேஷன் மாதிரிலாம் இந்த ஃபிலோன் லவட்ஸா யூஸ் பண்ணும்போது நல்லா தான் இருந்தது. ஓ, இவன் ஸ்கேனிங் வேறையா? எல்லாருமே இப்போ எல்லா ஆப்பையும் ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்காங்களேடா வட்ஸா. ஆமாம், இப்போ எல்லாத்துலேயுமே ஸ்கேனிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. HDR போட்டிருக்கு, HDR இருக்குது, 6090 120 இருக்குது. அப்புறம் நீ சொன்ன மாதிரி L1 இருக்கணும், இவ்வளோ காசுக்கு இல்லைன்னா 30,000 ரூபாய்க்கு மேலே கொடுத்துட்டு அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு எங்கே போகிறது? ஸ்மூத்னஸ்லாம் செம்மையாக இருக்குது பிட்வீன். நீங்கள் ஒரு இதெல்லாம் வச்சுருக்கீங்க போல் இருக்கு. அதெல்லாம் ஏன்னா கொஞ்சம் அந்த கர்வ் டிஸ்பிளேக்கு அதுக்கும் ஒரு சில அனிமேஷன்ஸ்லாம் டிஸ்பிளே அப்படியே ஒரு வீடியோ எடுத்துருங்க, எப்படி இருக்குது குவாலிட்டி அப்படின்ட்டு. ஏஸ், என்னது 2160 இருக்குது? என்ன 4K எல்லாம் இந்த டிஸ்பிளேலையா? சும்மா போட்டு விடுங்க. காசா பணமா? மொபைல் டேட்டா தானே. இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அது நீ ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி கீழே இருக்கு பார், இழுத்து விடு. அந்த ஓஆப்டிக் எப்படி இருக்கு? பரவாயில்ல. அது வந்து ஆக்சுவலாக கலர் வாய்ஸில் இப்போ அது நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குது. நீ இன்ட்ராக்ட் பண்ணும்போது எல்லாத்துக்கும் வருமா, கேம் ஆடும்போது ஹாப்டிக்ஸ் சூப்பராக இருக்குமா, 4D வைப்ரேஷனா. ஆனால் இதில் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்க. நல்ல பேனல் தான். என்ன ஒரு ட்விஸ்ட்னா, நீங்கள் சப்போஸ் ஃப்ளாக்ஷிப்ல இருந்து சரி பரவாயில்ல இதில் தான் பெரிஸ்கோப் இருக்குது இதுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி வந்தால் டிஸ்பிளே நிஜமாவே நல்லா இருக்குது. பட் கொஞ்சம் ப்ளூவாக ஃபீல் ஆகுது. டிஸ்பிளே கூலாக இருக்குது. டிஸ்பிளேயோட கேலிப்ரேஷன் வந்து ரொம்ப கூலாக இருக்குது. நீங்கள் உள்ளே போய் வேணால் அட்வான்ஸ் செட்டிங்ஸில் போயிட்டு அந்த வார்ம்னஸ்லாம் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா டிஸ்பிளே 7S Gen 2ல ப்ளே ஆகுது. அசால்ட்டாக தான் ப்ளே ஆகுது. க்ரீன் கலர் ஐ கம்ஃபர்ட்லாம் இருக்குது. ஆமாம், ஸ்க்ரீன் கலர் மோட் வந்து விவிட் தான். டிஃபால்ட்டாகவே யூஸ்வலாக விவிட் தான் இருக்குது. இந்த பிபிகே எல்லாமே விவிட்டில் தான் வந்து வச்சுருக்காங்க. எஸ், ஸோ வேணுன்னா நீங்கள் மேனெல்லாம் மாற்றிக்கலாம். நேச்சுரல் கலர், இந்த கலர். ஸோ இதெல்லாம் மாற்றினா உங்களுக்கு பெட்டராக இருக்குமோ? ஆமாம், அந்த வார்ம்னஸ்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா இப்போ கொஞ்சம் ப்ளூவாக இருக்குது, ரொம்ப கூலாக ஃபீல் ஆகுது. கோல்டாக இருந்தால் வார்மு இது வந்து மாற்றிக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ கலர் பூஸ்ட் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லா பிபிகே சப்போர்ட்டட் ஆப்ஸ்லாம் காட்டுது. ஆப் மார்க்கெட்டில் போய் டவுன்லோட் பண்ணுவீங்க. எதுக்கு அங்கே போ அப்படின்னு சொல்லி கூப்பிடுது. ஸோ அவ்வளோதான். MEMC இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் இருக்காது. இந்த ப்ரைஸ் இதில் யாரும் கொடுக்குறது இல்லை. ஆசை தான். ஓகே, ஆடியோ எப்படி இருந்துச்சு? ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது இதில். ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் நல்லா தான் இருக்குது. நீ வேணால் அந்த NCS போட்டு பாரு, எப்படி இருக்கு. இதில் டால்பி அட்மாஸ் வருமா? இதுலேயே வருமா ஸ்பீக்கர்லேயே? அது சும்மா லொலலாய்க்கு இருக்கும் பாரு, லாஸ்ட்டாக இருக்கும். இல்லை, இது ஹெட்செட் போட்டால் தான் வரும். ஹெட்செட் கூட நீ பார்த்தீங்கன்னா ஒயர்டுக்கு நான் இப்போ எங்கே போகிறது? நான் இது TWS வச்சு ட்ரை பண்ணும்போது டால்பி கான்ஃபிகரேஷன் பண்ணி பார்த்தேன். கன்வெர்ட்டர் போட்டால் வரும்போது கன்வெர்ட்டர் போட்டால் வரும். மேலே ஒரு வெண்ட் இருக்கா? ஆமாம், அதுலேருந்து புகை இது காற்று வருதா? அதான் நான் புகை வருதுன்னு ஒன்று நான் கொஞ்சம் நேரம் யோசித்தேன். புகையும் வந்துருச்சா அப்படின்னு. நல்ல ஸ்பீக்கர் தான் இருக்குது இந்த பட்ஜெட்டுக்கு. நல்ல ஸ்பீக்கர். ஓகே, வந்து ஆண்ட்ராய்ட் 14 தான் வரும். உங்களுக்கு வந்து ரியல்மி 5.0 இதில் தான் வருது. இவங்க வந்து 2+3 அப்டேட்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் 3 கொடுக்குறாங்க ரெட்மிலாம். ஆனால் அதில் வந்து ஆண்ட்ராய்ட் 13 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வருது. ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல அந்த இந்த ஃபீச்சர் கஸ்டமைசேஷன் இருக்குது. ஸோ இதில் இங்கே போனீங்கன்னா அந்த இது இருக்குது, அந்த CO2 இருக்குங்க. இங்கே தான் நம்ம ஆல்ரெடி இதில் பார்த்துருப்பீங்க கலர் வைஸில். இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தது தானே. கலர் வைஸில் பார்க்குறதுக்கு புதுசானலாம் எதுவும் இல்லை. கொஞ்சம் கஸ்டமைசேஷன் எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கு, அவ்வளோதான். மற்றபடி மீது எல்லாமே கிட்டத்தட்ட ஐடென்டிக்கலான ஒரு சில விஷயங்கள் தான். தீம்ஸ் வந்து ஓரளவுக்கு அவைலபிளாக இருக்குது, ஓரளவுக்கு சந்தோஷமாக இருக்குது. வச்சுருக்கீங்க? ஆமாம், தீம் ஸ்டோரில் போய் தான் இந்த தீம் டவுன்லோட் பண்ணது. ஸோ அதெல்லாம் ஓரளவுக்கு ஓகே. கஸ்டமைசேஷன் எனேபிள் பண்ணலையா சைடில்? அது எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் அதெல்லாம் நம்ம பெருசாக யூஸ் பண்ணுறது இல்லை. லே அவுட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஆல்டர் பண்ணுறது, டபுள் டேப் டு ஸ்லீப், இதெல்லாம் வந்து சீரியஸாக ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். சரி, ஓகே. இது வந்து அல்ட்ரா வைட் இருக்குது 8MP. அது தவிர மெயின் வந்து IMX 890. ஆமாம், 50 மெகாபிக்சல். 3x வந்து 64 மெகாபிக்சல்.
அதுக்கப்புறம் 6x வந்து இன்சென்சார் ஜூம் இருக்குது. அதுக்கப்புறமா 120x வரைக்கும் 120 வரைக்கும் போகணும்னு சொல்லுவாங்க. ஆனால் எவ்வளோ வரைக்கும், ஆனால் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு இது ஜூம் பண்ணாலும். நைட்டு ஃபோட்டோலேயே நான் பார்த்தேன், நல்லா தான் இருக்குது. ஜூம் பண்ணாலும் அந்த அளவுக்கு ஒன்றும் கேவலமான இல்லை. 120 வரைக்கும் பார்த்தா பிரச்சனை இருக்குது. ஆனால் இது 1x 3x கூட நல்லா எடுத்துச்சு இல்லை அந்த ஆம்னிவிஷன் சென்சார் OV64B நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நல்லா தான் இருக்குது. அது தவிர ஏதோ ஃபில்டர்ஸில் மூவி இன்ஸ்பைர்டு ஃபில்டர் மேவரிக்கான், அதுக்கப்புறமா டெசர்ட், அதாவது தனியாக மூவி இன்ஸ்பைர்டு ஃபில்டர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. தயவுசெய்து என்ன சாகடிக்காதீங்க, அப்படி தான் இருந்தது. அப்படி தான் போட்டிருந்தாங்க. ஸோ அதான் மூன் மோட்லாம் இருக்குல்ல, இதில் ஸ்டாரி மோட் இருக்குது, மூன் மோட் இல்லை ஸ்டாரி மோட் இருக்குது. ஆமாம், 3 வந்து நீ டேரெக்டாக ஜூம் பண்ணிட்டாலே எடுக்க ஆரம்பிச்சிடலாம். பட் குவாலிட்டி 3 அப்படின்னு டிடெக்ட் பண்ணுதா? காட்டாது, 3 காட்டாது. ஆனால் நீ ஜூம் பண்ணதும் அது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்போஷர்லாம் கண்ட்ரோல் பண்ணி 3 காமிச்சிருது. ஸோ ஆனால் இதில் வந்து 4K 30 FPS மட்டும்தான் இருக்குது, 60 FPS கிடையாது. ஆனால் அல்ட்ரா வைடில் வீடியோ எடுக்க முடியுதா? அல்ட்ரா வைட்லலாம் எடுக்க முடியாது. அல்ட்ரா வைடுக்கு போனதுமே 4K காணாமல் இருக்குல்லையா? ஆமாம், நீ 4Kன்னு மாற்றினாலே ஓடி போயிடும். இது வந்து போர்ட்ரேட் 1080p 30 FPS வரைக்கும் எடுக்குது. அல்ட்ரா ஸ்டெடி மோட் வந்து 1080p 60 FPS வரைக்கும் எடுக்குது. இது எல்லாமே எல்லாம் கிடையாது, எல்லாமே ஓப்போல பார்த்தா ஓப்போ OnePlus எல்லாம் ஒன்று தான். ஆமாம், ஆனால் இது இல்லை, HDR வீடியோ இல்லை. ஆஹா, HDR வீடியோ இல்லை. நைட் ஃபோட்டோ இருக்குது, இது இருக்குது, ஸ்ட்ரீட் ஃபோட்டோ இருக்குது. இது வந்து ரியல்மி கொடுப்பாங்க, ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி இந்த மோடு வந்து கொடுப்பாங்க. இங்கேருந்து இது ஆட்டோ ஜூமா இதெல்லாம் வேறு இருக்கா? ஆனால் ஃப்ரண்ட் கேமராவில் 4K இல்லையே. ஃப்ரண்ட் கேமராவில் 1080p தான் அவன் கொடுத்துருந்தானே ஓப்போ கொடுப்பான்டா. இதில் வந்து 1080p தான் இருக்குது. ஸோ ஓவராலாக ஃபோட்டோஸ் எனக்கு எப்படி இருந்ததுன்னு பார்த்தா, போன வருஷம் 11 Pro இருந்தது இல்லையா, 11 Pro Plus ரொம்ப பெயிண்ட் அடிச்சுது. இது அந்த மாதிரி அடிக்கல. ஃப்ரண்ட் கேமரா எப்படி இருக்குது? ஃப்ரண்ட் கேமரா சோனி சென்சார் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராவும் டீசெண்டாக இருந்தது. எனக்கு வந்து நான் கிட்டத்தட்ட ஃப்ளாக்ஷிப்ஸ் கூடலாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது குவாலிட்டியில் ஓகே, கலர்ஸ் மட்டும் ரொம்ப சேச்சுரேட்டடாக ஃபீல் ஆச்சு. எட்ஜ் டிடெக்ஷன் மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த பட்ஜெட்டில் இருக்க ஃபோன்ஸ் எப்படி பண்ணுமோ அந்தளவுக்கு பண்ணிச்சு. ஃப்ளாக்ஷிப் அளவுக்கு இல்லை, பட் ஓவராலாக வந்து எனக்கு ஜூமிங் கேப்பபிலிட்டிஸாக இருக்கட்டும், வீடியோவில் ஸ்டெபிலைசேஷன் எதிர்பார்க்க முடியல. ஜூமிங் கேப்பபிலிட்டிஸ் ஓகே, ஃபோட்டோஸ் எடுக்கும்போது உனக்கு வந்து டேரெக்டாக சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கும். பார்க்க போனால் டே டைமில் நீ போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் எடுத்தனா எட்ஜ் டிடெக்ஷன் ஓரளவுக்கு நல்லா பண்ணிச்சு. அதாவது 100க்கு ஒரு 90, 85 அப்படி மார்க் கொடுக்குற அளவுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ ஓவராலாக கேமரா சென்ட்ரிக்காக மிட்ரேஞ்சில் யாராவது ஃபோன் வாங்கணும்னு நினைக்கும் போது இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போது உங்கள் பிராண்டில் தான் ஒரு ஃபோன் இருக்குது, அங்கேயும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ அதனால் ரெட்மிலையும் உனக்கு இப்போ நோட் சீரிஸ் நல்லா தான் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது இவ்வளோ நாளாக நம்ம அப்சர்வ் பண்ணதில்லை. இன்னும் நம்ம அதை யூஸ் பண்ணி IMX 890 வந்து லோ லைட்டில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ட்டு அவங்களே சொல்லுவாங்க. ஆமாம், ஆனால் நம்ம ரெட்மி எப்படின்னா அவங்களோட ப்ராசஸிங் வேறு, அவங்க கொஞ்சம் நேச்சுரல் ப்ராசஸிங்க்கு போவாங்க. ஸோ யாருக்கெல்லாம் இன்ஸ்டாகிராமில் சோஷியல் மீடியாவில் போடுற மாதிரி கொஞ்சம் பூஸ்டடாக இருக்கும். ஆமாம், ஸோ யாருக்கெல்லாம் சோஷியல் மீடியாவில் போடுறது வந்து ப்ரிஃபர்டோ அவங்கெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ரியல்மி சூஸ் பண்ணுறது பெட்ரு. ஆனால் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. ஆனால் பரவாயில்ல, போன வருஷம் வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா, இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுவோம், ஓப்போவை பற்றி பேசிட்டு இருந்தேன். ரெனோ, அந்த ரெனோவோட அது நல்லா எடுக்குது. ரெனோ ரொம்ப கலர் பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தது, ஜூம் பண்ணால் ரொம்ப பிரேக் ஆகும். இதில் அந்தளவுக்கு மோசமாக இல்லை, நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ இது இன்னும் பெட்டர் ஆச்சுன்னா ஐ வில் பி ஹாப்பி. ரெனோலேயே 2x ஜூம் தான் இருக்குது. ஆமாம், இதில் வந்து 3x பெரிஸ்கோப் இருக்குது. 4K 30 FPS ரியர் கேமரா சாம்பிள். ஸோ ஸ்டெபிலைசேஷன் ஆஸ்பெக்டில் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது. டைனமிக் ரேஞ்ச் அண்ட் கலர் ஷிஃப்ட் என்னால் பார்க்க முடியுது. இத்தனைக்கும் நான் வந்து பிட்வீன் சென்சார்லாம் போலங்க, பிரைமரி சென்சாரில் இருக்கும்போதே ஒயிட் பேலன்சிங் இஷ்யூ மாதிரி ஃபீல் ஆகுது. 6xல எடுத்துகிட்டு இருக்கேங்க, ரியர் கேமராவில் 6xல இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ ஸ்டெபிலைசேஷன் ஆஸ்பெக்டில் ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான். அதே சமயம் ஃபோக்கஸ் வந்து கண்டிப்பாக கஷ்டப்பட வாய்ப்பு இருக்குது. 1080p 30 FPS வீடியோ எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் கேமராவில் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எஸ், ஸோ டிட்டர்ஜென்ட்டாக இருக்கா இல்லையா அதே கேமரா, அதையும் ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணுறதுங்க, ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமாக காட்டலாமே தான். சரி, ஸ்பெஷல் எடிஷன் கலர்னு ஒரு வருஷம் ஆச்சு வாங்கி, இப்பயாவது காட்டுவோமே. அந்த இது ஓஎஸ்ஸா டக்கு டக்குன்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஷேக் இருக்க மூங்கில் கம்புடாரு இல்லை, நிஜமா ஷேக் பண்ணும்போதெல்லாம் அதை அப்படியே காம்பன்சேட் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி டிக் டிக்குன்னு வைப்ரேஷன்ரா. ஓ ஹாப்டிக் வைப்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓ ஹாப்டிக் ஆப்ஷன் இன் கலர் ஓஎஸ் அது ஆகிட்டு இருக்கு. எட்ஜ் டிடெக்ஷன் ஓகே, பரவாயில்ல தான். பரவாயில்லையா? பரவாயில்ல. ஸோ ஒரு வகையில் பார்க்கும்போது ஓவராலாக என்ன பேட்டரி பேக்கப்லையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. பேட்டரி பேக்கப் 5000 mAh தான் ரெண்டு ஃபோன்லையும். 670 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து அவங்க 19 மினிட்ஸில் 50%, 48 மினிட்ஸில் வந்து 100% அவங்க கிளைம் பண்ணுறாங்க. இவரும் அதான் சொன்னாங்க, 1 ஹவரில் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடுன்னு சொன்னாங்க. ஆமாம்,
மற்றபடி பர்ஃபார்மன்ஸு உங்களுக்கு லேக்ஸு ஏதாவது இருந்துச்சு, ஏதாவது கேம் ஆடும்போது எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஏன்னா எனக்கு எப்படி இருந்ததுன்னா போக்கோ எஃப்ஐ Gen 2 அது வந்து ஆக்சுவலாக கேமிங் ஃபோன் அப்படின்னு, இது வந்து கேமிங் ஃபோன் கிடையாது, நார்மல் ஃபோன் தான், கேமும் ஆடலாம். ஆனால் நீங்கள் ஜென்ஷன் இம்பேக்ட் மாதிரி இருந்ததுன்னா அந்த அளவுக்கு கூலிங் வந்து பயங்கரமாலாம் கூலிங்லாம் இருக்காது. ஜென்ஷன் இம்பேக்ட்லாம் போவேன்னா நான் பீச் பக்கி விளையாண்டேன், அதுலேயே டீட்டெயில்டுலாம் வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் அக்கேஷனல் ஹிக்கப்ஸ் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. சரி, ஏன்னா இது வந்து 7050 போன ஜென்ரேஷன் இருக்குல்ல, இதில் இருக்கிற 7050 கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டரான ப்ராசர், அவ்வளோதான். அதோட பயங்கரம்னா டிமென்சிட்டி 7200 சீரீஸு, அந்த சீரீஸு, அதுக்கப்புறம் 7+ Gen 2 ப்ரௌட் மூமெண்ட் அதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ ஓவரால் இப்போ பேட்டரி ஆஸ்பெக்ட்ல யோசிக்கிறதா இருந்தாலும் இந்த ஃபோன் ஓகேங்க. டிஸ்பிளே சூப்பராக இருக்குது. கஸ்டமைசேஷன் ஆஸ்பெக்ட்ல ஆண்ட்ராய்ட் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அது கலர் வாய்ஸில் வந்து எப்பயும் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ எனக்கு கடுப்பு தான். என்னன்னா ஒரு ஆப்பை டேப் பண்ணால் அதோட நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பேண்ட் ஆகி நம்ம உசுரை வாங்கும். ஸோ அது மோரோவர் எல்லா சைனீஸ் ரோம்ஸ்லையும் இப்போ அப்படி தான் இருக்குது. மற்றபடி வந்து பில்டு குவாலிட்டி ப்ரீமியமாக ஃபீல் ஆச்சு. வெளியில் எங்கே எடுத்துகிட்டு போனாலும் எல்லாரும் வந்து இதை பார்க்கும்போது என்ன நினச்சாங்கன்னா என்ன ஃபோன் இது அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் எடுத்து கேட்டாங்க. ஏன்னா ரியல்மிங்கிறது டக்குன்னு தெரியல அந்த லெதர் பேக்கு. அதுக்கும் முன்னையாவது ரொம்ப பளிச்சுன்னு தெரியும். ஓகே, முன்ன பளிச்சுன்னு தெரியும். இப்போ தெரியாதனால என்ன ஆயிடுச்சு, ஏதோ பெரிய ஃப்ளாக்ஷிப் போல ரொம்ப பெரிய கேமரா பம்பா இருக்கே, எவ்வளோ MP அப்படிலாம் கேட்பாங்க. அடிச்சு விடு, நம்ம என்னன்னாலும் சொல்லலாம். இதில் வேற அந்த இதில் 120X போட்டிருக்கா, கனெக்ட் பண்ணாதீங்க. 200 MPயோட இது பெட்டராக இருக்குது. இதில் இன்னொரு டெஸ்ட் பேர் அந்த 120X வேறு இருக்கா. 120X அவங்க ஃபோனில் எவ்வளோ எடுக்கும்? இப்போ நார்மலாக 11R வச்சிருக்கிறவங்களுக்குலாம் 20X போனது பெருசு, 30X இருக்கும். அப்போ இதை பார்த்துட்டு 120X அப்படிங்கிறாங்க. ஏன்னா S24+ 30X தான் போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி கலர் வாய்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ, இப்போ ரியல்மியில் வந்து 5 Pro XT இந்த மாதிரி ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இது வந்து பெரிய அப்கிரேடு. ஸோ மற்றபடி கால் குவாலிட்டி அதெல்லாம் பிரச்சனை இல்லை. 5G மாசாக வந்து எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜ் இல்லை, டுவல் சிம் மட்டும்தான் இருக்குது. 5G மாசாக இருந்தது. எங்கே போனாலும் 5Gங்கிறது ப்ராப்ளமே இல்லை. சைக்கிளிங் போகும்போதெல்லாம் பார்த்தோன்னா 5G+ வந்துச்சா? 5G+ நான் பார்க்கல, 5G தான் நான் அடிக்கடி பார்த்தேன். இதில் என்னன்னா மேக்ஸிமம் 5G தான் இருந்தது. வீட்டை விட்டு வெளில வந்தாலே 5G தான். ஸோ வைஃபை கனெக்டிவிட்டி, ஸ்னாப்டிராகன் வேறு மாடம் வந்து நல்லா இருக்கும். அதெல்லாம் எந்த இஷ்யூவும் இல்லை. வச்சு பேட்டரி பேக்கப்பே வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட மொத்த ரைடுக்கும் கொஞ்சம் தான் ஃபோட்டோஸ் இதில். ஏன்னா மேக்ஸிமம் வந்து சாம்சங்க்கு தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ கொஞ்சமாக இதில் ஃபோட்டோஸ் எடுத்தேன். அப்படின்னும் போது ஒரு 5 மணி நேரத்தில் ஆனால் டேட்டா கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதாவது என்ன யூடியூப் மியூசிக்கோ இல்லை யூடியூபோ ப்ளே ஆகிட்டே தான் இருக்குது, ஆனால் பேக்ரவுண்டில். ஸோ ஸ்க்ரீன் ஆனில் இல்லை. ஸோ இப்போலாம் வச்சு பார்க்கும்போது மொத்தமே 12-13% தான் ட்ரெயின் ஆச்சு. இப்போ நல்லாயிருக்கும். ஆமாம். ஸோ அதெல்லாம் வேறு லெவலுங்க. ஸோ பேட்டரி பேக்கப் சூப்பர். ஸ்க்ரீன் ஆன் பண்ணிங்கன்னா தான், அதுவும் ஸ்க்ரீன் ஆன் பண்ணாலும் அகைன் உங்களுக்கு மல்டிமீடியாவுக்கு சூப்பராக இருக்குது. எனக்கு என்னென்னா உள்ளே நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்களாக செல்ஃப் கேலிப்ரேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் கூலாக இருக்கும், டோன் வந்து கூலர் டோனாக இருக்கும். மற்றபடி ஓகே. இந்த 3 ஃபோட்டோ இருக்குல்ல, கிடையாது NFC கிடையாது. ஆமாம், இல்லை சொல்லணும், ஏன்னா ஓப்போ கொடுக்குறாங்க. இல்லை அதில்டா NFC. இதே வந்து ஒரு காலத்தில் ஒருத்தர் பண்ணாங்க OnePlus, ஞாபகம் இருக்கா? OnePlus NFCலாம் யாரும் யூஸ் பண்ணுறது இல்லைன்னு சொன்னாங்க. இவங்களும் சொன்னாங்க NFC அந்த அளவுக்கு யாரும் இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்லை, அதனால ஆட் பண்ணுறது இல்லை. ஆக்சுவலாக ஃபோனோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடும்னு குறைச்சோன்னு சொன்னாங்க NFC. இவங்க இல்லை 30,000க்கு NFC கொடுக்குறான். இவங்க இல்லை OnePlus அப்போ சொன்னாங்க. OnePlus 2ல சொல்லிட்டு இருந்தாங்க NFC ஏன் கொடுக்கல, ஏன்னா அது வந்து ஃபோனோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிடும் அப்படின்னாங்க. ஸோ அதே மாதிரி IP ரேட்டிங், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வரும், வாட்டர் டேமேஜுக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ ஓவரால் இன்னொன்று என்னென்னா லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னா 3 ஃபோட்டோ எடுக்க முடியும். பட் அது என்ன பண்ணோம்னா சம்டைம்ஸ் லைட்டாக நம்ம ஷேக் பண்ணணும் வைங்க, அது ஸ்டெபிலைஸ் பண்ணுது. முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே ஸ்டெபிலைஸ் பண்ணுது. மெயின் கேமரால OS இருக்கு, அந்த பெரிஸ்கோப்லயும் OS. ஆமாம். ஸோ ஸ்டெபிலைஸ் பண்ணுது. எப்படி இருந்ததுன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஐடென்டிக்கல் டு S21 Ultra மாதிரி ஃபீல் ஆச்சு. S21 Ultra போஸ்ட் ப்ராசஸிங் வேறு லெவலு. பட் அந்த ஃபோக்கஸ் லாக் ஆகிறது வந்து அந்தளவுக்கு ஓரளவுக்கு நல்லா பண்ணிச்சு. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு வந்து ஒரு சில விஷயங்களை நல்லா பண்ணுது. இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் ரியல்மி கிட்ட இருந்து அப்படின்னு எதிர்பார்க்கறதா இருந்தால் அது என்னன்னா அந்த ப்ராசஸிங் மாற்றலாம். கான்ஸ்ல அதெல்லாம் 3.5mm ஜாக் மிட் ரேஞ்சில் கொடுத்துருக்கலாம். அது ஒன்று. இனிமே எதிர்பார்க்காதீங்க. இனிமே தூக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. கேட்டால் நாங்கள் பெரிய பேட்டரி வச்சிருக்கோம், பெரிய ஹாப்டிக் மோட்டார் வைக்கிறோம், அது வைக்கிறோம். நீங்கள் ஹாப்டிக் ஆமா வச்சா நீ சொன்ன மாதிரி ஹாப்டிக் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அந்த கலர் வாய்ஸ்லேயே போட்டு வச்சிருக்காங்க ஹாப்டிக் அப்படின்னு. நீ என்ன பண்ணாலும் வைப்ரேட் ஆகும். ஆனால் என்ன தெரியுமா இன்னொன்று, அந்த 4D வைப்ரேஷன் சொன்னால கேமிங்க்கு, அதுக்கு PUBG இந்த மாதிரி கேம்ஸ் தான் சஜஸ்ட் பண்றாங்க. ஸோ நான் என்ன நினைச்சேன், அவள் பீச் பைக்கில் போகும்போது அது சைடில் எங்கேயாவது இடிச்சோன்னா வைப்ரேட் ஆகும் போலன்னு நினைச்சேன். அப்புறமா உள்ள போய் நான் லிஸ்ட் ஆஃப் கேம்ஸ் பார்க்கும்போது 196 கிராம்னு போட்டிருக்கு. அந்த அளவுக்கு வெயிட் பண்ண மாதிரி தெரியல. ஏன்னா வெயிட் டிஸ்பிளேஷன் பரவாயில்ல. இது இன்னும் லைட் வெயிட். அது மேபி கேமரா மாடல் கொஞ்சம் ஹெவின்றதுனால டாப்ல கொஞ்சம் ஹெவியா இருக்கு. மற்றபடி ஆனால் ஓவராலாங்க வேற என்னெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும். டிஸ்பிளே எல்லாம் ப்ரோஸ், டிஸ்பிளே, பேட்டரி லைஃப், சார்ஜிங்கு, ஆண்ட்ராய்டு கான்ஸ் வந்து நான் சொல்றேன்ல, போஸ்ட் ப்ராசஸிங் கொஞ்சம் பெட்டர் பண்ணணும். அப்புறம் அந்த சைனீஸ் யூஐல அந்த தயவுசெய்து நோட்டிஃபிகேஷன் கொஞ்சம் இது சொல்லு. ப்ளோட்வேர் உள்ள ஓபன் பண்ண உடனே ப்ளோட்வேர் இருக்கும். ப்ளோட்வேர் கேட்டாச்சு, போன வாட்டியே நாங்க ஃபிக்ஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ரெட்மி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இல்ல ப்ளோட்வேர் வச்சுக்க,
அன்இன்ஸ்டால் பண்ண ஆப்ஷன் கொடு. அதுதான் நீ சொல்ற ரெட்மி சொல்றது அதுதான். இல்லை வைக்கவே கூடாது ஆக்சுவலாக. ஏன்னா மோட்டோலாம் வைக்காமையே நல்ல ப்ரைஸுக்கு நல்ல ஃபோன் தராங்க, முடியுது அவங்களால. மோட்டோலா மாசு இவங்களாலாம் ஏன் பண்ண முடியல? அப்படியாவது இது இருக்கா? ஏன்னா இந்த பையெல்லாம் இருப்பான இன்ஃபினிக்ஸ்லாம், அவன்லாம் வேற வழியே இல்லை. அவன்லாம் 7000 8000 வைக்கும்போது ப்ளோட்டர் வைக்க வேண்டியதா இருக்கு. நீங்க 35,000 வரைக்கும் போயிடுறீங்க பட்ஜெட். அது கண்டிப்பா கான்செப்ட். ஃபிங்கர் பிரிண்ட் ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட்ல சூப்பர் ஃபாஸ்ட் வச்சு அது நம்ம பாக்கெட்ல இருந்து எடுக்கும்போதே நல்லா கேட்டுது. கீழே வேற வச்சிருக்காங்க பார்த்தியா பொசிஷனிங்கு. நார்மலாக இப்போ OnePlus ஓப்போலாம் என்ன இருக்கும்னா கொஞ்சம் மேலே தள்ளி இருக்கும். இது எடுக்கும் போதே நல்லா கை வெளில வருது, அவ்வளோ குவிக்காக இருந்தது. அதெல்லாம் ப்ராப்ளமே இல்லை. ஸோ ஓவராலாக வந்து ஒரு நல்ல ஃபோன் தான். நீ சொன்ன மாதிரி ப்ளோட்டர் காம்படிஷன் நிறைய இருக்கு. அங்கே தான் பிரச்சனை. அதே மாதிரி அந்த போஸ்ட் ப்ராசஸிங் சொன்னல, அதையும் கொஞ்சம் அவங்க பார்க்கணும். மீதிலாம் ஓகே. ஸோ காம்படிஷன் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் என்ன இருக்குன்னா 30,000 ப்ரைஸ் ரேஞ்சில் ஓப்போவே இருக்கு. நோ இவன் இருக்கான் 30,000 ஓகேயா. அதே கர்வ்டு டிஸ்பிளே, அதை பார்த்து ஏமாத்துவாங்க. கர்வ் டிஸ்ப்ளே என்ன பண்ண ஓகே. கேமரா லிட்டியா சென்சார் அது ஓகே. இவன் இன்னும் வெயிட் வேற லெவல் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிருக்கான். இது லிட்டியா சென்சார் இது ஓகேயா. இது மெயின் சென்சார் அந்த அளவுக்கு இதான் பெட்டர். மற்றபடி 2x தான் பெரிஸ்கோப். இது கிடையாது. கொஞ்சம் பட்ஜெட் எக்ஸ்ட்ராவா எக்ஸ்பேண்ட் பண்ணா நம்ம நத்திங் ஃபோன் 2 வேற இருக்கு. நத்திங் ஃபோன் 2 எங்க இருக்கு? 35,000க்கு ஆஃபர்ஸ்லாம் வச்சா இருக்கு. ஆமா. சோ அது ஒரு ஆப்ஷனா இருக்கு. ரெட்மி இருக்கு. Redmi Note 13 Pro Plus இருக்கு. ஸோ அது வந்து 32,000 ஸ்டார்டிங்கு. அது 37,000 வரைக்கும் 38,000 போகுது. ஆனால் அதில் 12/512 வரைக்கும் இருக்குது. இதில் வந்து 12/256 தான் மேக்ஸிமமே இருக்குது. ஏன்னா அது ஸ்டார்டிங்கே 8/2 கொடுத்துருக்கலாம். ஐஆர் இல்லை. ஆமாம், ஓப்போவும் OnePlusம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆமாம், ரியல்மி வந்து ஐஆர் ப்ளஸில் வந்து கொடுக்கல. ஸோ அடுத்த வருஷம் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஓகே, ஓரளவுக்கு நல்ல டீசென்ட் இம்ப்ரூவ்மெண்ட் தான். கேமராவில் இதில் பில்டு குவாலிட்டியில் எல்லாத்துலேயுமே வந்து போன ஜென்ரேஷனுக்கு கம்பேர் பண்ணுவோம் டீசென்ட் இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஆனால் காம்படிஷன் நிறையா இருக்குது. ஸோ அது அவங்க தான் பார்த்துக்கணும் எந்த மாதிரி ப்ரைஸிங்கோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எல்லாமே ஆல்ரெடி ஸ்க்ரீனில் வந்துருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த ஃபோன் பிடிச்சிருக்கு? ஏன்னா நீங்கள் சாம்பிள்ஸ் பார்த்துட்டீங்க, ஓவரால் எல்லாமே நாங்கள் சொல்லிட்டோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணுமோ. ஸோ நாளைக்கு வந்து இதோட தம்பியா ப்ரோ மாடல் வருது. ப்ரோ மாடலோட வீடியோ வந்து வருது. அது எப்படி இருக்குது? ஸோ அது அண்டர் 30,000 தான் இருக்குது. ஸோ அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸு ரிவ்யூ அதெல்லாமே வந்து நாளைக்கு வருது. அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பதற்கும் சிவபரணி சிவச்சன் பார்க்கலாம். பை.